திமுகவுக்கு அரசு ஊழியர்கள் கை கொடுப்பாங்க. இந்த தபால் வாக்குகள்லாம் எண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க லீடிங்கில வருவாங்க. காரணம் வந்து அரசு ஊழியர்கள்லாம் தங்கள் பக்கம் இருக்காங்க அப்படின்றது ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, அந்த பிம்பம்லாம் இப்போ உடைஞ்சு போச்சு. அதுக்கான வெளிப்பாடுகள் தான் அரசு ஊழியர்கள் எல்லா பக்கமும் போராடுறாங்க. இந்த தேர்தல் திருத்த சட்டம் வந்துச்சுல்ல அந்த எஸ்ஐஆர். அப்போ கூட வந்து பிஎல்ஓக்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க. எல்லா அரசு ஊழியர்களும் போராட்டம் பண்ணும் பொழுது, இவன விரும்பி போய் சூரியன் அமுத்தி ஓட்டு போடுவானா? அதோட வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா, மிகப்பெரிய அளவிலான தோல்விய இந்த கட்சி சந்திக்க போகுது அப்படின்றதுக்கு உதாரணம் 1991 நினைக்கிறேன். 1991 அந்த தேர்தல்ல திமுக அடிமட்ட தோல்வியை தழுவுச்சு. அந்த இதோட கீழ போகுது இந்த கட்சி. இந்த போராட்டங்கள், இந்த அரசு ஊழியர்களோட சாபமே எத்தனை அரசு ஊழியர் ஒரு நர்ஸெல்லாம் அந்த போராட்டம் பண்ணும்போது, கைது பண்ணும்போது அந்த அம்மா பேசியிருந்து அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அவன வரச் சொல்லுன்னு உரிமையிலேயே முதலமைச்சர பேசுது. நாட்டு மக்கள் நாட்டினுடைய முதலமைச்சரை ஒருமையில பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, அந்த முதல்வர் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் இந்த மக்கள் எப்படி வச்சுருக்காங்கன்றதோட வெளிப்பாடு தான் அவனை வர சொல்லு அப்படின்ற அந்த வார்த்தை. அது நான் சொல்லலை, அரசாங்கத்துக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு செவிலியர் சொல்கிறாங்க.